இப்போ இந்த 5000 இது காசு ஏற்றிருக்காங்களே எதுக்குங்க சார்? விலைவாசி எல்லாம் ஏற்றவா? இல்லை இருக்கிற விலைவாசி கூட இருக்கிறது பத்தாதுங்களா? மறுபடியும் கூட ஏற்றணுங்களா விலைவாசி? இப்போ தேவையில்லாமல் இந்த 5000 ஏற்றுனாங்க. இந்த 5000 வச்சு நாங்கள் என்ன வாங்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ 1 கிலோ 1 பவுன் தங்கம் 1000 1.5 லட்சத்துக்கு விற்கையில் இந்த 5000 கொண்டு போய் நாங்கள் என்ன செலவு பண்ண முடியுங்களா? அப்படி இல்லை. நான் பொதுவாகவே சொல்கிறேன். நான் பருத்திப்பால் வியாபாரம் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு எனக்கு இந்த விலைவாசியில் உயர்வுனால 350 ரூபா நஷ்டம் வருது. பருத்தி வாங்குறது, வெல்லம் வாங்குறது, தேங்காய் வாங்குறது, கருப்புட்டி வாங்குறது, இதெல்லாம் பார்த்தோம்னா 350 ரூபா ஒரு நாளைக்கு விலைவாசி கூட வருது. இவர் 1000 ரூபா முதிய மகளிர் தொகைன்னு 1000 ரூபா கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 350 ரூபான்னா ஒரு மாதத்துக்கு 10,500 ரூபா எனக்கு செலவு கூட வருது. இந்த 1000 ரூபா நான் வாங்கிட்டா இந்த செலவெல்லாம் குறைஞ்சிருங்களா? சொல்லுங்கள். இப்படியெல்லாம் எதுக்கு செய்கிறாரு இவர்? மக்களுக்கு காசு கொடுத்து ஆசை வச்சு விலைவாசி எல்லாம் ஏற்றிட்டு என்னால் சமாளிக்க முடியலை. இப்படியெல்லாம் இவருக்கு என்ன தேவை? இந்த ஃப்ரீ பஸ்ஸு தேவையில்லை. அவங்கவுங்க டிக்கெட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதை விட்டுட்டு இவர் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ பஸ்ஸு எல்லாருமே பயன்படுத்துகிறவங்க தானே. பயன்படுத்தாதவங்களுக்கு என்ன இருக்காது லாபம் சொல்லுங்கள்? நாங்கள் என்ன டெய்லி பஸ்ஸில் போகிறோம் வர்றோம்? நாங்கள் டெய்லி சக்கில நடைப்பயணம் தானே நடக்கிறோம். இதில் என்ன எங்களுக்கு லாபம்? நாங்கள் வியாபாரிகள், எங்களுக்கு நடைப்பயணம் வியாபாரம் தான். வேறவங்களுக்கு பஸ் ஏறி போகிறவங்களுக்கு அது லாபம், எங்களுக்கு லாபம் இல்லை. இப்படியெல்லாம் விலைவாசி ஏற்றிட்டு அவர் இப்போ 5000 ரூபா அனுப்பிட்டாரு. அவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 5000 ரூபாலாம் எத்தனை நாளைக்கு அந்த பொம்பளைங்க மக்கள் வருஷம் பூரா வச்சு செலவழிச்சிடுவாங்களா? 5000 2 நாள் சொல்லுங்கள். அவங்க வீட்டுக்காரரு ஒரு நாளைக்கு 500 ரூபா குடிக்கவும் 4 நாளைக்கு வரும் குடிக்க. இங்கிட்டு காசு கொண்டு போய் அங்கிட்டு குடிக்க கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதில் நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது? பார்த்து செலவழிங்கன்னு சொன்னால் கடைத்தேருக்கு கொண்டு 500 ரூபா கடையில் கொண்டுட்டு போனால் இன்றைக்கி ஜாமான் கூட வாங்க முடியல. அப்படி எப்படி பார்த்து செலவழிக்க முடியும்? 100 கிலோ தோரம் பருப்பு 130 ரூபா 100 கிராம். ஒரு 13 ரூபா ஒரு 100 கிராம். இப்படி இருக்கும்போது 13 ரூபாய்க்கு விற்றுச்சிங்களா தோரம் பருப்பு? 60 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு விற்றுச்சு. காய்கறிகள் அன்னன்னைக்கு விளைச்சலுக்கு அது சொல்ல முடியாது. அது விலை கூட ஏறாது. வரி வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி அதுலேயும் விலைவாசிகள் ஏற்றுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம இருந்தால் எப்படி நம்ம சமாளிக்க முடியும்னு சொல்லுங்கள்? இவர் காசு ஏற்றிட்டாருன்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க மக்கள். நான் அவங்களுக்காக இவங்களுக்காக எல்லாம் பேசலை. நான் பொதுவாக பொம்பளைங்களுக்கு பேசுகிறேன். 5000 ரூபா எத்தனை நாளைக்கு வச்சு செலவழிப்பீங்க? ஒரு மாதம் வச்சு செலவழிப்பீங்களா? ஒரு வருஷம் வச்சு செலவழிப்பீங்களா? 2 வருஷம் வச்சு செலவழிப்பீங்களா? முடியாது. நீங்கள் 1 கிலோ கறி வாங்கி இன்றைக்கி சாப்பிடுவீங்க. 1000 ரூபா வந்துருச்சு, இன்றைக்கி ஜமால் தான், பிரியாணி தான் அப்படின்னு. மறுநாளைக்கு என்ன செய்வீங்க? கோழிக்கறி வாங்கி சாப்பிடுவீங்க. இல்லைன்னா ட்ரெஸ் எடுப்பீங்க, இல்லைன்னா சேலை எடுப்பீங்க. அப்புறம் மறு மாதத்துக்கு என்ன செய்வீங்க? 5000 ரூபா ஏற்றி விடுவாரா? 5 மாதத்து காசு ஒரே தான் ஏற்றி விட்டுடுறாரு தேர்தலுக்காக. எங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே இவர் ஏற்றி முடிச்சுட்டாரு. அப்புறம் என்ன செய்வார்? தேர்தலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படியே மாதம் 1000 ரூபா கொடுப்பாரா? 5000 ரூபா 3 மாதம் காசு என்ன ஏற்றி விட்டுடுவாரா ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம்? இதெல்லாம் மக்கள் ஆசை. அதாவது மக்கள் என்ன ஆசைப்படுறாங்க, எதை நம்ம வச்சு இது பண்ணுவோம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் இது இப்போ தெரியாம தான் கேட்குறேன். இப்போ இவருக்கு 100 கோடி ரூபா இப்போ 5000க்கு நம்ம வாங்கின காசு 100 கோடி ரூபா லாஸு. அந்த 100 கோடி ரூபா இவர் எதுல இருந்து எடுப்பார்? கஜானாவில் இருக்குங்களா? இல்லை. மக்கள் வரி பணம், மக்கள் சம்பாதிக்கிற பணம், மக்கள் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட செலவு வருது பாருங்க. காசு கூடச்சு, இது ஏறிடுச்சு, அது ஏறிடுச்சு, இது செலவு கூட, அது செலவு கூடன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த காசில் வர்ற வரி பணம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது கஜானா இருந்தால் எவ்வளவோ நல்லது செய்யலாம். அதுக்காக மக்களுக்கு இப்படி காசு கொடுத்து தான் நல்லது செய்யணும்னு தேவையில்லை. அவங்க சம்பாதிக்கிற காசு அன்னைக்கு வச்சு சாப்பிட்டாதாங்க மக்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்கும். மறுபடியும் இன்னைக்கு இந்த 5000 ரூபா கொடுத்து விட்டுறாரு. இன்னும் தேர்தல் பக்கத்தில் வந்தால் இன்னும் என்ன செய்வார்? இன்னும் ஏதாவது செய்வாரான்னு மக்களுக்குள்ள ஒரு ஆசை வளர்த்து விடுறாரு அவர். வேற ஒன்றும் இல்லை.